என்ன ஸ்டேஜ் பழனிசாமி சொல்லு? ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், ரோட் ஷோ எல்லாம் போச்சு. ஒரு இடத்துல உனக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது எங்கேயும். ஆகவே கட்சியை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த பிஜேபி வேடிக்கை பார்த்து அவங்க பிஜேபி சக்சஸ் பண்ணிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 80% பிஜேபி வெற்றி அடைந்து விட்டது. அதிமுகவை சுக்குநூறா உடைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு காலத்தில் சேர்த்து வச்சாங்க. இன்னொரு நேரத்தில் இதே அமித்ஷாஜி உள்துறை அமைச்சர் உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன்னாரு. நான் தெரியாம கேட்கிறேன், அப்ப KA செங்கோட்டையன் பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியிலிருந்து வந்தாரா? அவரை கூப்பிட்டு பேசுனீங்க. ட்ரிபிள் பி பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டிலிருந்து OPS வந்தாரா? இப்ப திருப்பி அவரை கூப்பிட்டு பேசுறீங்க. என்ன சார் நியாயம்? இப்ப ஏன் இந்த அரசியல் பண்றீங்க? எல்லாத்தையும் சேர்த்து வைக்கவும் மாட்டேன்றீங்க. பழனிசாமி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சைடில் இதை ஓட்டுறீங்க. ஆனா 3 பேர் 4 பேர் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. அதிமுக அவருடைய தலைவர்கள் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. சரண்டரான எந்த தலைவர்களையும் அதிமுக வானோங்கி பறக்கின்ற வள்ளல் கொடி ஏந்திய தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மத சார்புள்ள எந்த இயக்கத்தையும் தூக்கி எறியோமை தவிர நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் அதிமுக தொண்டனுடைய முடிவு. நீங்க போட்டுக்கோங்க. பணத்தை காப்பாற்றணும், அதுக்காக இவர்கள் எல்லாம் பின்னாடி போற காட்சியை நம்ம பார்க்கணும். ஆனா இந்த இயக்கத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி பழனிசாமி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கீங்க. வயிறு எரியுது, மனசு எரியுது, மக்கள் ஏத்துக்கல. மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம், தலைகுனிவாக ஆனாங்கன்றது 2026 ஆகும். டெபாசிட் போய் ஊர் சிரிக்கும், கேவலமா பேசும். உங்களை நீங்க இப்பயாவது திருத்திக்கோங்கன்னு கேட்டுக்கிறாங்க. தட் இஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோட ஸ்ட்ராங்கா இருக்கிறது உண்மை. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் பெரிய போட்டி இருக்கும். அவர் மெதுவா விஜய் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாரு. வர வர அது எழுச்சியா மாறுது. எங்க போய் முடியுது மக்களும் காலம் தான் பேச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.